அன்பின் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் என்னாகமம் 23வது அதிகாரத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 23வது அதிகாரத்திலும் 24வது அதிகாரத்திலும் பிலேயாம் எப்படியாவது கூலிக்காக, அநீதியின் கூலிக்காக இஸ்ரவேல் ஜனங்களை சபித்துவிட வேண்டும் என்று நினைத்தபோது 4 தீர்க்க தரிசனங்களை இந்த 23லும் 24லும் இங்கே பிலேயாம் சொன்ன காரியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. 23 2 தீர்க்க தரிசனங்களும் 24 மீதி 2 தீர்க்க தரிசனங்களும் எழுதப்பட்டுள்ளன. இந்த பிலேயாம் மக்களை குழப்புகிறவன் என்கிற பெயரை உடைய மக்களின் தலைவராக இருந்த இவன் இங்கே பாலாக் ராஜாவினால் அழைக்கப்பட்டு கர்த்தருடைய ஜனங்களை சபிக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளை பெற்றவனாக நிற்கிறான். இவனுடைய அந்த பிலேயாமினுடைய நற்பண்புகளை நம்ம பார்த்தோன்னா, இஸ்ரவேலில் அல்லாதவனாக அவன் இருந்த போதிலும் கூட ஆண்டவரோடு கூட நெருங்கி பழகக்கூடியவனாக இருந்தான். கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகவும் செயல்பட்டதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். கர்த்தர் சொன்னதை மட்டும் சொன்னார். அதன்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு இந்த தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இவருடைய பலவீனம், தோல்வி என்னென்னா, இவர் பொருளாசையினால் பின்மாற்றம் அடைந்து இஸ்ரவேலர்களால் இவர் கொல்லப்பட்டார். பின்மாற்றமாக இருப்பவர்களுக்கு ஒரு எச்சரிப்பாக இவர் அமைகிறார். கர்த்தர் போக வேண்டாம் என்று உரைத்ததை ஏற்றுக்கொண்ட போதிலும் அடுத்த முறை மீண்டும் அனுமதியை எதிர்பார்க்கிறாரு. திரும்ப திரும்ப தொந்தரவு பண்ணுறாரு. பின்மாற்றம் அடைந்த நிலையில் இஸ்ரவேலரை பாவத்தில் விழச் செய்யுமாறு பாலாக்கிற்கு ஆலோசனை தந்தார். இந்த பொருளாசையினால் இந்த பாவத்தை செய்கிறார். இதுதான் வெளிப்படுத்த 2:14 பார்க்குறோம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் பாலாக்குக்கு ஆலோசனை கொடுத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை போடுவிக்கும்படியாக பாலாக்குக்கு ஆலோசனை கொடுத்த பிலேயாம் என்று தான் அங்கே யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவரால் வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை எழுதுகிறார். இஸ்ரவேலரோடு சேர்ந்து கொள்ளுகிறதற்கு முயற்சி எடுக்கலை. ஆனால் நீதிமான் மரிப்பது போல நான் மரிக்கணும்லாம் இவர் ஆசைப்பட்டார். ஆனால் தனது தவறுக்கு ஏற்ப தண்டனையை இவர் அங்கே அனுபவித்ததை இஸ்ரவேலரால் கொல்லப்பட்டதை என்னாகமம் 31வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். இப்போ முதல்ல இந்த வந்த பிலேயாம பாலாக்கு கூட்டிட்டு நிறைய பாகாலுடைய மேடுகளுக்கு கொண்டு போகிறாரு. அந்த மேடுகளில் நின்று, நீர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறாங்களே, அவங்கள பார்த்து நீர் சபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அந்த நாட்களிலே பாகால் தெய்வம்தான் பொதுவான தெய்வமாக எல்லாரும் வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாக இருந்தது. அந்த அந்த பாகால் தெய்வத்தினுடைய அந்த மேடுகளில் ஏற பண்ணி இப்போ ஜனங்களை பார்க்க சொல்கிறான். ஜனத்தின் அந்த கடைசி பாளையத்தை இப்பொழுது பிலேயாம் பார்க்கிறான். பிலேயாம் பாலாக்கை நோக்கி, நீர் இங்கே எனக்கு 7 பலிபிடங்களை கட்டி 7 காளைகளை 7 ஆட்டுக்கடாக்களை இங்கே ஆயத்தப்படுத்தோன்னு சொல்லி இங்கே பலிபிடங்கள் கட்டப்படுகின்றது. அங்கே பாலாக்கும் பிலேயாமும் ஒவ்வொரு பீடத்திலையும் ஒவ்வொரு காளைகளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாக்களையும் பலியிடுகிறார்கள். ஆண்டவருக்கு சர்வமும் தகனிக்கப்பட வேண்டும் என்கிற எல்லா காரியத்தையும் அங்கே செய்து அங்கே பிலேயாம் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறவங்கள், இன்றைக்கி நம்முடைய சரீரங்களை சர்வத்தையும் தகனிக்கிற ஒரு வழியாக நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தில் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் அடையும்படியாக நம்மை பரிசுத்தமும் ஜீவ பலியுமாக ஒப்பு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோமே, அந்த நிழலாட்டத்தை அங்கே ஆண்டவரிடத்தில் காட்டுகிறான். அங்கே சர்வாங்க தகன பலிகளை பிலேயாமும் அங்கே பாலாக்கும் செலுத்துகிறார்கள். ஆண்டவர் எப்படியாவது நமக்கு உதவி செஞ்சிருவார்னு பார்க்குறாங்க. பிலேயாம் பாலாக்கிய நோக்கி, நீ உம்முடைய சர்வாங்க தகன பண்டிகை அண்டையில் நில்லும், நான் போய் வருகிறேன். இப்போ நிமித்தம் பார்க்குறதுக்கு அங்கே போய் நிற்கிறான். கர்த்தர் என்னை சந்திக்கிறதா இருக்கும் என்று சொல்லி. அப்போது அங்கே ஆண்டவர் உண்மையிலேயே சந்திக்கிறார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, நான் 7 பலிபீடங்களை ஆயத்தப்படுத்தி ஒவ்வொரு பலிபீடத்திலும் ஒவ்வொரு காளையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாயும் பலியிட்டேன். நான் நீங்கள் விருப்பப்படுகிற அந்த சர்வாங்க தகன பலியை நான் செலுத்திட்டேன் ஆண்டவரே. சர்வமும் அங்கே தகனிக்கப்படுகிறதற்காக பின்னாட்களிலே அவர்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கக்கூடிய உம்முடைய ஜனங்கள் செய்ய போகிறத நான் இப்பொழுதே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு கட்டளை இட்டதை நான் செஞ்சிட்டேன்.
அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் அங்கே பீலையாமினுடைய வாயிலை வாக்க கொடுக்கிறாரு. நீ பாலாக்கு நடத்துல திரும்பி போய் இவ்விதமாய் சொல்லு என்று சொல்லி அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறதை பார்க்கிறோம். அங்கே என்ன சொல்கிறாருன்னு அங்கே நின்று கொண்டு இருக்கிறான் பாலாக்கு. அவன் கேட்குறான், சர்வாங்க தகன பலி பக்கத்திலேயே நின்றுட்டு இருக்கிறான். என்ன சொன்னார் ஆண்டவர்னு கேட்டபொழுது அவர் சொல்கிறாரு, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும், நீ வந்து இஸ்ரவேலரை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? இப்போது ஆண்டவருடைய கிருபை சூழ்ந்த மக்களாக ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாக கிருபை பெற்ற சந்ததியாக இவர்கள் நிற்கிறார்கள். கர்த்தர் அவர்களை நேசிக்கிறார், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்படிப்பட்டவனை நீங்கள் சபிக்க சொல்கிறீங்களே, கண்மலையில் உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். அவருடைய பேச்சில் ஒரு வித்தியாசம் இருக்குது, அவர்களுடைய செயல்களில் ஒரு வித்தியாசம் இருக்குது, அவருடைய நடக்கையில் ஒரு வித்தியாசம் இருக்குது. மேகஸ்தம்பம் எழும்புனாதான் அவங்க பிரயாணப்படுகிறாங்க. மேகஸ்தம்பம் எத்தனை நாட்கள் தங்கி இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய கூடாரத்திலேயே தங்கி இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட உலகத்தோடு ஒத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழவில்லை. பேதுருவும் தன்னுடைய பிரசங்கத்தில் முதலாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு அவர் மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களோட கலவாத ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அவனை கண்டு நான் அவர்கள் ஜாதிகளோட கலவாமல் தனிய வாசமாக இருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? ஆபிரகாமுக்கே வாக்குத்தத்தம் அப்படிதான். நீ கடற்கரை மணலை எண்ணக்கூடும், உன் சந்ததியை எண்ணக்கூடும். அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறார். இஸ்ரவேலின் கார்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக. ஆண்டவருடைய கிருபையை பார்த்துட்டேயா, அந்த ஜனங்கள் மேல் ஆண்டவர் வைத்திருக்கிற நேசத்தை பார்த்துட்டேன். அவங்கள யாரையுமே சபிக்க விடாதபடிக்கு தேவன் சபிக்க விரும்பாத ஒருத்தரை எந்த ஒரு மனுஷனும் சபிக்க முடியாது என்பதை நான் கண்டுகொண்டேன் என்று சொல்லி அங்கே அவன் சொல்லின உடனே இப்போ பாலாக் பீலையாமை நோக்கி, நீர் என்னையா செய்கிறீரு? என் சத்துருக்களை சபிக்கும்படி உண்மை அழைச்சா நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறீர. அவன் சொல்கிறான், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது அவனால் முடியல, ட்ரை பண்ணி பார்க்குறான், ஆண்டவர் விடமாட்டேன் என்கிறார். நம்ம இதிலிருந்து தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இன்றைக்கு மந்திரவாதமும் குறி சொல்லுதலும் நமக்கு விரோதமாக இல்லைன்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி ஜனங்களுடைய பயத்தை பயன்படுத்தி, அவங்களுடைய வீக்னஸை பயன்படுத்தி இன்றைக்கு ஊழியர்கள் தகடு எடுக்கிறேன், இன்றைக்கு தாயத்து நான் கலட்டுறேன், இன்றைக்கு கட்டு உடைக்கிறேன் என்றெல்லாம் இன்றைக்கு ஊழியங்கள் வேதத்தில் இல்லாத காரியங்களை எல்லாம் இன்றைக்கி ஜனங்களினுடைய பயத்தை பயன்படுத்தி அவர்கள் காரியங்களை செய்கிறார்கள். ஆண்டவர் தெளிவாக இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளை சபிக்க துடிக்கிற அநீதியின் கூலியின் மேலே ஆசைப்பட்டு வந்து நிற்கிற பீலையாமை ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட அவர்களுக்கு விரோதமாக பேசுகிறதற்கு அனுமதிக்கலை. பீலையா மந்திரவாதத்தை குறி சொல்லுதலெல்லாம் அவன் தெரிந்த தொழிலாக வைத்திருந்தான். மந்திரவாதமும் குறி சொல்லுதலும் வேதாகமத்தில் வெறுக்கப்படும் காரியங்களாக இருக்குது. ஆனால் இது தேவனுக்கு எதிரான அசுத்தாவியுடைய தொடர்புடைய காரியமாக இருந்த போதிலும் ஆண்டவர் இங்கே பீலையாமை அனுமதித்ததற்கு காரணம், என் வல்லமைக்கு முன்பாக இவையெல்லாம் அற்பமானது, பயனற்றதுப்பா. உன் குறி சொல்லுகிறதையும் உன் மந்திரவாதத்தையும் பயன்படுத்தி என் ஜனங்களை நீ என் வல்லமைக்கு முன்பாக நீ அவர்களை சபித்து விட முடியாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் அங்கே பீலையாமை அனுமதித்து இந்த காரியத்தை நமக்கு எழுதி வைத்து இருக்கிறார். இன்றைக்கி விசுவாசிகள் என கூறுகிறவர்கள் எல்லாம் பயப்படுறதுனால, பயம் சாத்தானின் அது ஆயுதமாக இருக்கிறதுனால மனக்குழப்பத்துக்குள்ளாகி இருக்கும் பொழுது இன்னைக்கு அநேக தேவனுடைய ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் அவர்களை ஏமாற்றுகிறார்கள்.
இன்றைக்கி நாம் எதிர்க்க வேண்டியது தேவனை அல்ல, பிசாசுக்கு எதிர்த்துனுன்னா அவன் நம்மை விட்டு ஓடி போவான் என்று தான் யாக்கோபு 3:4-7 சொல்லுது. இனி விசுவாசிகளுக்கு இருக்கும் பயத்தை பயன்படுத்தி கொண்டு தகடு எடுக்கிறது, தண்ணி தெளிக்கிறது போன்ற மந்திர சக்திகளை செய்கிற அநேக உபதேசிகள் இருக்கிறாங்க. கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டுருங்க, கொஞ்சம் தகடு எடுக்கணுங்க, இன்றைக்கி சில வசன மந்திரங்களை சொல்லி பல முறை சொல்லுங்கள், இந்த வசனத்தை திரும்ப திரும்ப நீங்கள் மந்திரம் ஓதுகிறது போல் ஓதுங்கலாம் சொல்லுகிற காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கி இப்படி நிறைய காரியங்களை மந்திர போதனைகளை சொல்லி ஏமாற்றுகிற அநேக ஊழியர்களை பார்க்கிறோம். பாவங்களையும் சாபங்களையும் கர்த்தர் மாற்றுகிறார். ரட்சிக்கப்பட்ட ஒருவனது வீட்டில் தகடு வைத்தால் அது அவனுக்கு அது பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டும், அது அவனை ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. தகடு எடுக்கும் போதகர்களை எதுவுமே செய்யலை அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டு விசுவாசியையும் அந்த தகடால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே ஊழியர்களுக்கு தகடு பொறுக்கிற வேலையை ஆண்டவர் கொடுக்கலை. சுவிசேஷம் அறிவித்து சாத்தானினுடைய வல்லமையை ஜெயிப்பதற்காகத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கி நிறைய பழைய வாழ்க்கையை கூறிட்டு இன்றைக்கி குறி சொல்லுகிற அநேக விசுவாச அந்த பாணியில் விசுவாச பிள்ளைகளை ஏமாற்றுகிற ஊழியர்களை பார்க்குறோம். இந்த யுத்திகளை, இந்த மாயாஜாலங்களை இன்றைக்கி நிறைய கன்வென்ஷன் மேடைகள்லையும் ஊழியர்கள் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகள் எலியாக்களைப் போல எழும்பி கர்ச்சிக்கிறவர்களாக நிச்சயமாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பகுதி இங்கே வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பின்பு பாலாக் அவனை பார்த்துட்டு இடம் மாறினா கூட ஆண்டவர் ஒருவேளை மாறிடுவாரோ அப்படின்னு நினச்சி பாகால் மேடைகளுக்கு கூட்டிகிட்டு போனவர் இப்போ அவருக்கு பிரியமான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே பிஸ்காவினுடைய கொடுமுடிகளை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு அங்கே சொல்கிறாரு 7 பலிபிடங்களை கட்டுறாரு. ஒவ்வொரு பலிபிடத்துலையும் ஒவ்வொரு காலை ஒவ்வொரு ஆட்டுக்கடெல்லாம் செலுத்திட்டு அங்கே சொல்கிறாரு, நீங்கள் பலிபிடத்தண்டையில் நில்லுங்க, நான் போய் திரும்பியும் ஆண்டவரை சந்திச்சுட்டு வரேன் இன்னும் சொல்லிட்டு வருகிற பொழுது அங்கே பலிபிடத்தண்டையில் சர்வாங்க தகன பலியை செலுத்தி கொண்டு பாலாக் நின்று கொண்டு இருக்கிறான். அங்கே ஆண்டவரிடத்தில் இவன் வந்து சென்றபோது ஆண்டவர் சொல்கிறாரு, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. ஒருவேளை இடங்கள் மாறலாம், ஒருவேளை சூழ்நிலைகள் மாறலாம். நீ இன்னொரு இடத்துல நின்று பார்த்த உடனே நான் வந்து போன இடத்துல நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நான் மனம் மாறுகிறவர் அல்லப்பா. கிருபையினால் அவர்களை அழைத்திருக்கிறேன். கிருபையினால் எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி செங்கடலை பிளந்து அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் வானத்தின் மன்னாவை கொடுத்து அங்கே கண்மலையின் தண்ணீரை குடிக்க கொடுத்து அவருடைய கால்கள் வீங்காமல் அவருடைய பாதரட்சைகள் எல்லாமே அது கெட்டு போகாமல் வஸ்திரங்கள் அவர்களுக்கு பழமையாகாமல் நடத்தி வந்த அந்த நான் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாறுகிறதற்கு நான் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல. நான் சொன்னதை செய்யாமல் இருப்பனோ, வசனித்து நிறைவேற்றாது இருப்பனோன்னு சொல்லி அங்கே ஆண்டவர் பேசுகிறார். அதனால் இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பற்றி அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதில்லை. அவருடைய தேவனாய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கறதில்ல. ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்குது. அதாவது இங்கே அக்கிரமத்தை காண்றதில்லை, குற்றம் பார்க்கறதில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் அவருடைய இயேசுவினுடைய நீதியினால் தரிப்பிக்கப்படுகிறார்கள். அவரே நமக்கு ஞானமாக, அவரே நமக்கு நீதியாக, அவரே நமக்கு பரிசுத்தமாக, அவரே நமக்கு மீட்பாக மாறியிருக்கிறபடியினாலே இயேசுவை தரித்து கொண்டிருக்கிற நம்ம, கிறிஸ்துவை தரித்திருக்கிற நம்மை ஆண்டவர் பார்க்கிற பொழுது கிறிஸ்துவின் நீதியை நம்மில் பார்க்கிறார். ஆகவே தான் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அந்த அக்கிரமத்தையோ குற்றத்தையோ ஆண்டவர் பார்க்கிறதில்லை. அவர்களோடு கூட அவர் தங்கியிருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்குது. அவர் கூட தங்கியிருக்கும்போது அவர்கள் எப்படி ஜெய கம்பீரமாக இருப்பாங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கொத்த பலனை ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்து வைத்து இருக்கிறார். யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்ய முடியாது, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்ல முடியாது. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். என்னென்ன தேசங்களெல்லாம் அவங்க ஜெயிக்க போகிறாங்க, எவ்வளவு காரியங்களை சாதிக்க போகிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள்
நாளில் அது சொல்லப்படும். அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பாலும் சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். அது தான் பிடித்த இரையை அது பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கும் மட்டும் படுத்து கொள்வதில்லை. அதாவது எதிரிகளை அழிக்கிற வரையிலும், எதிரிகளை முற்றிலுமாக சங்கரிக்கிற வரையிலும் ஆண்டவர் அவைகளை படுத்துக்கொள்ள விடாதபடி அவரே அங்கே யுத்தங்களை நடத்துகிறவராக இருக்கிறார்னு சொல்லி இங்கே ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். 2 ஆசீர்வாதங்கள் இந்த பகுதியில், இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. பிலேயாம் பாலாக்கை பார்த்து, கர்த்தர் சொல்லுகிறபடியெல்லாம் நான் செய்வேன்னு சொன்னேன்ல, நீர் என்னை பார்த்து சபிக்கவும் வேண்டாம், ஆசீர்வதிக்கவும் வேண்டாம், நீ டென்ஷன் ஆகிறீரன்னு பேசுகிறார். அப்பொழுது பாலாக் பிலேயாமை நோக்கி, வாரும், வேறொரு இடத்துக்கு உம்மை அழைத்து கொண்டு போகிறேன். அதாவது இந்த 2 இடத்துலையும் ஆண்டவர் நம்ம ஜனங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. நான் மனமாற மாட்டேன்னு சொல்லிட்டாரு, பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அவர்களோடு கூட நான் தங்கியிருக்கிறேன்னெலாம் சொல்லிட்டார்ல. இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கே இருந்தாவது தேவன் மாறிவிடுவாரா, அவர்களை சபிக்கிறது தேவனுக்கு பிரியமாயிருக்கும் என்று சொல்லி அவனை எஷிமோனுக்கு எதிராக இருக்கிற அந்த பேயேரின் கொடுமுடிக்கு அழைத்து கொண்டு போகிறான். அப்பொழுது பிலேயாம் பாலாக்கை நோக்கி, இங்கே 7 பலிபீடங்களை கட்டி, இங்கே 7 காளைகளை 7 ஆட்டுக்குட்டிகளை ஆயத்தப்படுத்தும் ஆட்டுக்கடாக்களை பிலேயாம் சொன்னபடி பாலாக் செய்து ஒவ்வொரு பீடத்திலும் ஒவ்வொரு காளையையும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாக்களையும் அங்கே பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்திலிருந்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சக்தியும் நமக்கு கிரியை செய்ய முடியாது. உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறபடினால இன்றைக்கி நட்சத்திரங்கள் மண்டலங்களுக்கு மேலாக ஆண்டவர் நம்மை உயர்த்தி எல்லாவற்றையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறபடினால நட்சத்திர பலன்கள் நம்மை பாதிக்கப் போவதில்லை, ராசி பலன்கள் நம்மை பாதிக்கப் போகிறதில்லை. உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிற அந்த அனுபவத்தில் நம்ம நிலைத்திருந்தோம் என்று சொன்னால் நமக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, நமக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை, நமக்கு விரோதமாக தகடு வச்சா பேசாமல் தகடு அப்படியே தான் இருக்கும், நமக்கு விரோதமாக ஏவல்கள் செய்தால் அதுதான் பயந்து ஓடுமே ஒளி. ஆண்டவர் நம்மை பரிபூரணமாக பாதுகாக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர். இயேசு கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ள வாசம் பண்ணுகிற பொழுது நம்முடைய சரீரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக வாழ்கிறதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற போது, மனவாட்டியாக நம்மை அலங்கரித்து கொண்டிருக்கிற போது, நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அவருடைய கரத்தில் விட்டு கொடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு விரோதமான மந்திர சக்தி இல்லை, நமக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை, நம்ம யாரும் சபித்து விட முடியாது, நாம் யாரும் அழித்து விட முடியாது. ஆண்டவருடைய ஜெய கம்பீரம் நமக்குள்ளே இருக்கும். வெற்றியின் மேலே வெற்றி, கிறிஸ்துவுக்குள்ள எல்லா இடங்களிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.